ரெக்சோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அபிமான எண்கணிதம் மற்றும் பிரமிடாலஜியில் உலக சாதனை படைத்த திருமதி யாமினி ஆனந்த்குமார். மிதுன ராசி நேயர்களுக்கு எல்லாம் மின் இருக்கிற துருன்னு இருக்க நம்ம மிதுன ராசியை நம்ம பார்ப்போம். அதாவது சரித்திர புகழை படைக்க போகிற ஒரு ராசினா மிதுன ராசி தான். அது பார்த்து முழு பூரணம் ஆதிக்கம், அதாவது பராசக்தியோட முழு ஆதிக்கமும் அவளோட முழு அனுகூலமும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகிறது. என்ன புகழ்? சாதாரண புகழ் கிடையாது. பதவி, உயர்வு, புகழ், அந்தஸ்து, மரியாதை அனைத்தும் நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு கைகூடி வரப்போகிறது. மிதுன ராசினாலேங்க புதன்க, அவர் அறிவன், ஞானக்காரன், திறமையானவன், வல்லமை படைத்தவன், சாதுரியமானவன், சாமர்த்தியமானவன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. வார்த்தையே கிடையாதுங்க. அப்புறம் நான் எல்லாம் சொல்லுவாங்கடாடோ மிதுன ராசிக்காரங்க, நானும் மிதுன லக்னத்துக்காரங்க தான். அப்புறம் எனக்கு மட்டும் ஆனவனா என்னம்மா அது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. அப்படிலாம் சில பேர் கண் கலங்க ஆரம்பிச்சிருவாங்க, அழ ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்கள். கடந்த காலத்திற்கும் இப்போ இருக்க காலத்திற்கும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கும், எவ்வளோ முன்னேற்றங்கள் நடந்திருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு எல்லா தசாபுத்திகள் எல்லாம் நடந்துட்டுருக்க காலத்தில் எல்லா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே நமக்கு இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம ஓடி ஒளிய முடியாது, பயந்து வாழ முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். அந்த வாழ்க்கையை நம்ம யாருக்கும் விட்டு தரக்கூடாது, விட்டு தரவும் முடியாது. அப்படி இருக்கிறப்ப இந்த புதன், நீங்கள் புதனில் பிறந்த நீங்களே இவ்வளோ சோர்வடையலாமா? கிடையாது. கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்கள். கணவன் மனைவி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பிரச்சனைகளில் வரும்போது, இப்போ அந்த சமீப காலம் அப்போ நடந்துட்டுருக்கப்ப நீங்கள் பழைய வருடங்கள், அதாவது ஒரு 2 வருடம், 4 வருடம், 5 வருடம், 6 வருடத்துக்கு முன் பாருங்கள், எப்படியெல்லாம் கணவன் மனைவியோட சந்தோஷமாக இருந்த தருணங்கள், வெளியூர் போன தருணங்கள், மனைவி கணவனோட வெளியூர் போன தருணங்கள், ப்ளஸ் எல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். மிதுன ராசிக்காரர் அறிவன் இல்லையா? அவன் சாமர்த்தியமானவன், சாதுரியமானவன் அல்லவா? அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த பழைய நிகழ்வுகள் நடந்ததை ஒரு முறை, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பாருங்கள், அதை யோசிச்சு பாருங்கள். இல்லை ஃபோட்டோவாக கண்டிப்பாக எடுத்துருப்போம் இப்போ இருக்க காலகட்டத்தில். அந்த ஃபோட்டோ நினைவுகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, ஐயோ நம்ம என்ன தவறு பண்ணோம், என்ன செய்தோம் இந்த இடத்துல சொல்லிட்டு ஒரு சிறு மாற்றம் உண்டு. மனசை விட்டு பேசுங்க. ஒருத்தரை டாமினேட் பண்ண வேண்டாம். மிதுன ராசிக்காரத்தவங்க பொறுத்த வரைக்கும் யாரையோ ஒருத்தரை டாமினேட் பண்ணுவாங்க. ஒரு அம்மாவாக இருக்காங்கன்னா பிள்ளையை டாமினேட் பண்ணுவாங்க. உட்கார, என்ன உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாமல், உனக்கு சரிப்பா என்ன விஷயம் நம்ம பண்ணலாம், அடுத்து என்ன அப்படின்னு நீங்கள் பொறுமையாக கேட்டு பாருங்கள். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அந்த பிரிந்த வாழ்க்கையும் ஒற்றுமை இல்லாத குடும்பமும் நடந்த பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அந்த பெண்ணாக இருக்கட்டும், அந்த ஆணாக இருக்கட்டும், அவங்க செய்த ப்ளஸ் எல்லாம் அப்படியே ஒன்றா யோசிச்சு பாருங்கள். அது கோபுரத்தை அளவு நிற்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சண்டைன்னா அவன் இதை சொன்னால், இவன் இதை சொன்னால், அந்த மைனஸ், அதாவது அவங்கள பற்றி அந்த மைனஸை மட்டும்தான் நம்ம சொல்லி அவங்களோட வாழ்க்கையை நம்ம பாதிக்கிறோம். அப்போது மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து ஒரு நாளைக்கு 10 நிமிடம் அதை யோசித்து பார்த்தா அந்த வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம், இவங்க விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நான் வயதானவர்களையும் முதியோர்களையும் கஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேங்க. அவங்க நார்மலாக சந்தோஷமான வாழ்க்கையை பேரம்பேத்தியோட குழந்தைங்களோட நல்ல சந்தோஷமாக செலவழிக்கிட்டாங்க. இது நான் ஒரு நடுத்தரம், அதாவது வயது இருக்கவங்க என்ன பண்ணலாம், ஒரு பொழுது விரதம் இருப்பது ரொம்ப சிறந்த. அதாவது பழங்கள், இதை மாதிரி பழ வகைகள் சாப்பிட்டுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு டம்ளர் பால் குடிச்சிக்கோங்க. இதெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் இருக்கும்போது ரொம்ப மூளைக்கு ரொம்ப அமைதியான நிகழ்வுகளை நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவன் அறிவன்காரன் என்ற மாதிரி அவர் உச்சத்தில் இருக்கும்போதும், நீச்சத்தில் இருக்கும்போதும், ஆட்சியில் இருக்கும்போதும், பகையாக சில விஷயத்தில் செயல்படுத்தும் போதும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நடக்க தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கும்போது எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தால் நல்ல வாழ்வுகள் நடக்கும். நான் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இனிமேல் வர காலகட்டத்தில் என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னா, நர்ஸு படிக்கிறவங்க எல்லாருக்குமே அரசாங்க உத்தியோகம், நர்ஸுக்கு வேலை போட்டிருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் நிச்சயம் உண்டுங்க. அந்த மிதுன ராசிக்காரர்களாலே அடுத்தடுத்து அரசியல் பதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு.
உயர்வு, சம்பள ஊதியம் அவங்களுக்கு கிடைக்க நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணுங்க. வீடை வந்து ஒரு வாரத்தில் 3 முறையா நல்லா துடைத்து உப்பு போட்டு கல் உப்பு போட்டு துடைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு ஒரு காமாட்சம்மா விளக்கு இருந்தால் விளக்கு ஏற்றி வைங்க, ஊதுவத்தி காமிங்க. தினமும் என்னால் முடியல நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ செய்வதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். இப்போ சென்னையில் இருப்பீங்க, சென்னையில் இருக்கவங்களுக்கு ஊரில் குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. உங்களோட குலதெய்வத்தை வருடத்துக்கு 1 முறையாவது பாருங்கள். ஏன்னா ரொம்ப யாருமே நம்ம ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுல்ல. மாதம் போ, 2 மாதம் போ, 3 மாதம் போ அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? வருடத்துக்கு 1 முறை உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உற்றார் உறவினர்களோட நல்லா பழகுங்க. தங்கச்சி பசங்க, அக்கா பசங்க, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் சிரித்து பேச பழகி கொள்ளுங்க. நம்ம பிள்ளைங்க கிட்ட மட்டும்தான் அன்பு கொடுக்குறேன்னு கிடையாதுங்க. நம்மளை சுற்றி இருக்க எல்லார்கிட்டையும் நீங்கள் அன்பு கொடுத்து பாருங்கள். நல்ல விஷயங்களாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஏன்னா சாமர்த்தியமானவன் அவன். அதாவது பராசக்தி யோகமே அவனுக்கு முழு அருள் ஆதிக்கமும் உடையவன் அல்லவா? அப்போ அப்படி இருக்கவன் அவன் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க மிதுன ராசிக்காரங்கன்னா அதாவது வெற்றி மேல் வெற்றி குவியும். அதாவது இன்றைக்கி நாளைக்காக நான் இதை சொல்லலைங்க. எப்போவுமே நம்ம லைஃப் லாங் இந்த விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உண்டுங்க. அடுத்தது மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ சமீப காலமாக கண்ணாடி போடுற ஒரு இது வரும். கண்ணாடி போடுறதா நீங்கள் பயப்பட வேணாம். நம்ம இப்படி மாற்றிடலாம், கூலிங் கிளாஸ் ஸ்டைலாக போடுவோம் அப்படின்னு வச்சுப்போம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வரும்போது கண் சம்மந்தமான விஷயம், கை சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நடக்கிறப்ப பார்த்து நடக்கிறது ரொம்ப. சில பேர் மிதுன ராசிக்காரங்க அப்படியே மேலேயே பார்த்து நடப்பாங்க, கீழே பார்க்க மாட்டாங்க. ஒன்று கீழே பார்த்துட்டு நடந்தாங்கன்னா மேலே பார்க்க மாட்டாங்க. எந்த இடத்துல மேலே பார்க்கணும், எந்த இடத்துல கீழே பார்க்கணும் அப்படி பார்த்து நடக்கிறது அவன் வாழ்க்கைக்கு நல்லது. இது வந்து நடையில் மட்டும் சொல்லவில்லை, வாழ்க்கையோட விஷயத்திலையும் செய்யணும். ஒரு தாய்க்கு 5 பிள்ளைகள் இருந்தாலும் 5ம் ஒன்றே நினைத்தால் சிறந்தது. 3 குழந்தைய நல்லா பார்த்துக்கிறது, 2 குழந்தைய நல்லா பார்த்துட்டு 1 குழந்தைய விட்டுடுறது. அது மாதிரி மட்டும் மிதுன ராசிக்காரங்களும், மிதுன லக்னத்துக்காரங்களும், மிதுன ராசி மிருகஷீர நட்சத்திரக்காரங்களும் இந்த ஒரு விஷயம் மட்டும் செயல்படுத்தாதீங்க. ஏன்னா நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறோம், நல்லா நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகுறோம். நம்ம வந்து கர்வம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் ஒரு விஷயம் செயல்பட்டால் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க வெற்றி தான். ஏன்னா மிதுனம் வந்து ரொம்ப மென்மையானவங்க தான். ஒரு சில காலகட்டத்தில் கோவத்தாபங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது ரொம்ப கிளறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களோட பரிகாரம் பார்க்கும்போது புதன்கிழமையும் எடுத்துப்போம். புதன்கிழமை டைமில் உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் பக்கத்தில் இருக்க, ரொம்ப தூரம்லாம் நான் சொல்லலைங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டருக்கோ அந்த இடத்துல எந்த பெருமாள் கோவில் இருக்காரோ அவரை போய் வழிபட்டுவாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி எல்லைக்குள்ளே ஒரு கடவுள்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வேண்டி முடிச்சுட்டு டைம் அடுத்தடுத்து கிடைக்கும்போது நீங்கள் ஒரு குடும்பத்தோடு வந்து சுற்றுலா போகிறீங்களோ வெளியே போகிறீங்களோ நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா நம்ம எல்லையில் இருக்க கோவிலை மறந்துட்டு தூரமாக போகிறோம். தூரமான கோவிலுக்கு தாராளமாக போகலாம், குடும்பத்துடன் போங்க. குடும்பத்தில் எல்லாருமே நமக்கு முக்கியம். ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கினா அத்தனை பேருமே நமக்கு தேவையானவங்க தான். சொந்தம் குடும்பம், அதாவது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, குடும்பம் வந்து ஒரு மசாலா மாதிரி. எல்லா கோபம் வரும், ஒருத்தர் வந்து வில்லனாக இருப்பாங்க, வில்லியாக இருப்பாங்க, ஒருத்தர் நல்ல மனுஷாலாக இருப்பாங்க. இவ்வளோ விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ் பண்ணி மேலே ஜெயிச்சு அந்த கடலுக்குள்ளே நீந்தி ஒரு முத்தை எடுத்து தான் ஆகணும். அதுக்கு காலகட்டங்கள் கண்டிப்பாக அவசியம் நமக்கு தேவைப்படும். இதுக்காக நான் ஏங்க அவங்களெல்லாம் கேட்கணும், என் குடும்பத்தை பார்த்தா போதும் அப்படி இருந்தால் கூட தப்பு கிடையாது. உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. யாருக்கும் உபதரம் மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு லக்னத்தில் புதன் இருந்தாலும் வலுவாக இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் உண்டு.